மை நேம் இஸ் வெரிசிங்கா சார். நான் விழுப்புரத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். நான் பிகாம் தான் முடிச்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரும்போது வந்து சார் வந்து எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னார் என்னோட அப்ளிகேஷனு. ஏன் சார் அப்படின்னு கேட்டேன். இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வரப்பா நீ வருவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னாரு. இது வரைக்கும் வந்து ஒரு நாள் கூட லீவ் போடாமல் வந்துட்டுருந்தேன். இப்போ எக்ஸாம் ரீசனுக்காக மட்டும்தான் லீவ் போட்டுருந்தேன். அது வந்து சாருக்கு வந்து என் மேலே நம்பிக்கை இல்லை அப்பயும். சரி எக்ஸாமுக்கு போகிறேன்னு சொன்னதுக்கப்புறமா இல்லை சார் நான் என்னோட ஒர்க்கில் நான் முடிச்சிடறேன் சார் அதெல்லாம் வந்து அப்படின்னு அது மாதிரி நம்பி எனக்கு விட்டார். ரொம்ப தேங்க்ஸ் சாருக்கும். அதுபோல் எனக்கு டேலியில் வந்து ரொம்ப ஜீரோவாக தான் இருந்தேன். ஏன்னா என்ன காலேஜ் முடிச்ச உடனே பிகாம் முடிச்சாலே டேலி தான் கேட்பாங்க. எங்கே நீங்கள் ஒர்க் போனாலும் டேலி தான் கேட்பாங்க. டேலி இல்லைன்னா வந்து உங்களை வந்து மேனுஃபேக்சரிங் வேணால் கூப்பிடுவாங்களுக்கோசம் அக்கௌண்ட் ஃபீல்டுக்கு உங்களுக்கு கூப்பிடவே மாட்டாங்க. டேலி தான் முக்கியம் நம்ம ஃபஸ்ட்டு. அப்போ நான் தேடிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் வந்து இங்கே கவர்மெண்ட் ஸ்கீம் கிடைக்குது. சரி இவ்வளோ தூரமாக இருந்தாலும் விழுப்புரத்துலேயே இருக்குது இருந்தாலும் சரி இங்கே போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் வந்து இங்கே இருந்த கண்டிஷனு ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் மாதிரி அவர் சொல்ல, அதாவது அவருடைய ஓனாக வந்து இப்போ ஃபீஸ் வந்து 25,000 கட்டி படிக்கிறவங்களுக்கு மாதிரியே தான் இங்கே வந்து எல்லாமே ஸ்ட்ரிக்டாக தான் சொன்னார். நீங்கள் வரலன்னா எங்களுக்கு வந்து ஒரு இது இல்லைப்பா, ஆனால் நீங்கள் வரணும், ஏன்னா நீங்கள் கற்றுக்கணும்னா நாங்கள் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான் நடத்துவோம், ஃபீஸ் வாங்கினாலும் வாங்காட்டணும் அப்படின்னு சொன்னார். ஃபீஸ் வாங்குற கூட ஃப்ரீயாக வர்றாருன்னு தெரியல, எங்களுக்கு ஃப்ரீயாகலாம் வர்றது இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். லீவ் போடலையா, லீவ் போனீங்கன்னா ஒன்றே கால் பண்ணி கேட்பாரு. இப்போ இதுக்கப்புறம் நான் இது வந்து இப்போ நாங்கள் முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் தொடருமான்னு தெரியல. அப்படி தொடர்ந்து ஏன்னா வந்தீங்கன்னா இது மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. வந்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு வந்து சேர்ந்து எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ 30 பேர் தான் எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் 29ஆவது வந்து விட்டீங்க, 30 பேர் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இன்னொருத்தர் வராரு, நீங்கள் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அவர் ஒன்றே சேர்க்க முடியாது. இப்போ உங்களால் ஒரு வருஷமோ இல்லை ஒரு மாதமோ கூட வேஸ்ட் ஆகலாம். அதனால் இது வந்தால் யூஸ் பண்ணுங்க. அவ்வளோ டேலி உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் மேம் கிட்டே கேட்கணும். மேம் வந்து எல்லாமே இப்போதான் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஏதோ ஒரு டக்குன்னு அது எரர் பண்ணுவோம் இல்லை என்ட்ரு அடிச்சிடுவோம். இப்போ திருப்பி அதுக்குள்ளே போனால் எல்லாமே ஒரு டென்ஷன் ஆகும். என்ன நீ அதுக்குள்ளே நான் சொல்கிறதுக்குள்ளே நீ பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. நான் மேம் ஓப்பன் பண்ண மாட்டேன், திருப்பி ஓப்பன் பண்ணப்பா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மேம் உங்களுக்கு நான் நிறைய மேம் கிட்ட தான் கற்றுருக்கேன். சார் வந்து மேம் எப்படி லேர்னிங்கோ அந்த மாதிரி சார் வந்து அட்மினிஸ்ட்ரேட் இங்கே இருக்கிற எல்லாரையும் நல்லா பார்த்துக்குவாரு. இங்கே என்ன தேவை எல்லாத்தையும் இது பண்ணிக்குவாரு. மேம் வந்து உங்களுக்கு டேலியில் எந்த டவுட்டாலும் மேம் கிட்ட கேட்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்.